குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்கிற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா தண்ணியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நம்ம படுத்து கிடந்த படுக்கையெல்லாம் ஒழுங்காக மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. ஏன்னா சுத்தம் சுகாதாரம் எல்லாமே நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் சிறிது நேரம் பரவச நிலை அடைந்த நண்பர்களே. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா தான் தெரியுது, ஒருத்தனும் வெளியில் இல்லை. ஏன்னா இது அதிகாலை 4:30 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் நண்பர்களே. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தா, நேற்று வாங்கின ஆரஞ்சு பழமும் வாழைப்பழமும் ரொட்டி இருந்தது. அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான காலை உணவை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்மளோட ஆடையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளோட காந்தி கண்ணாடியை எடுத்து மாட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பியாச்சு. அது வேறு எந்த இடமும் இல்லை நண்பர்களே, அதுதான் உடற்பயிற்சி கூடம். உடற்பயிற்சி கூடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பணிபுரிய ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் முதல்ல உடற்பயிற்சி பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 4 வேறுபாடுகளை போட்டு முடித்த நண்பர்களே. இன்றைக்கான வேறுபாடு மார்பு மற்றும் கைப்பகுதி. அனைத்து வேறுபாடுகளையும் நன்றாக போட்டுவிட்டு கண்ணாடி பின்னாடி போய் நின்ற நண்பர்களே, தொப்பை முட்டிட்டு நிற்கிது. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் போன மாதம் தின்ன நொறுக்கு தீனி தான் நண்பர்களே. எப்படியாச்சும் இதை குறைச்சாகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புரோதம் இல்லாத ஒரு குஸ்காவை தின்னு முடிச்சுட்டு இன்றைக்கான மதிய உணவை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு சிறிது நேரம் முறங்கிட்டு 4 மணிக்கு திருப்பி உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்ற நண்பர்களே. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமது நண்பர்களுக்கு அனைவருக்கும் உடற்பயிற்சி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப பெருமை ஆயிடுச்சு நண்பர்களே. மீண்டும் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு புரோதம் உள்ள வேர்க்கடலை வாழைப்பழம் ரொட்டி அனைத்தையும் விட்டு இன்றைக்கான இரவு உணவை முடிச்சிட்ட நண்பர்களே. கடைசியாக சொல்கிற குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எழுத்துக்கள்லாம் முதன்மையாக இருக்கோ அது மாதிரி உலகத்துக்கெல்லாம் இறைவன் முதன்மையாக இருப்பார் நண்பர்களே. அதுதான் இன்றையான கருத்து. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.